Yani madam, அதுக்குன்னு செய்யலாம் மேடம். வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 417 அப்பாத்திதி 417 பார்ட் 417. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் மியூசே டு லூவ்ர். மியூசே டு லூவ்ரோட சில ஃபேக்ட், அதுன்ற சில தகவல்கள். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி மோந்து. மோந்து என்றா உலகம், த வேர்ல்டு. என்ன நீங்கள் இப்போ யூனிவர்சல் என்றாலும் உலகம்தான், மோந்து என்றாலும் உலகம்தான். இரண்டாவது மியூசே. மியூசே என்றா அருங்காட்சியகம், மியூசியம். மூன்றாவது போர்ட்ரஸ். போர்ட்ரஸ் என்றா கோட்டை. போர்ட்ரஸ் ஸ்பெல்லிங் தான் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி போர்ட்ரஸ் போர்ட்ரஸ். ஓகே, இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், ஜெயா அவர்கள், பத்மினி அவர்கள், ராஜினி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்கள் அந்த மோந்து அதை சொல்லிக்க அதை மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க. மோந்து என்றா உலகம், மியூசி மியூசி. ஓகே, இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறதும் அதே தான், மியூசே டு லூவ்ர். அதில் இப்போ நாங்கள் நேற்று படித்த தகவலை விட இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கூட. நான் நேற்று அது கோட்டை என்று சொல்லியிருந்தேன், உலகத்திலேயே முதலாவது இடத்துல இருந்தது என்று சொல்லியிருந்தான். இன்றைக்கு என்னென்னதை பார்ப்போம். Il a été construit par Philippe II à la fin du XIIIe siècle, à partir de la fin du XIIe siècle. Il a été construit par Philippe II à la fin du XIIIe siècle, à partir de la fin du XIIe siècle. அதாவது வந்து இந்த சியக்கிள்னு நாங்கள் சொல்கிறது நூற்றாண்டு, சரியா? பார்த்தீர் என்றா அதுக்கு பிறகு அப்படின்ற கருத்து, அந்த போன அப்படின்ற கருத்து இங்கே வராது, பிறகு. ஃப என்றா பிற்பகுதி, பின்னுக்கு. ஓகே, எத்தே கான்ஸ்ட்ரேண்டா கட்டப்பட்டது என்றா இங்கே பசையில் இது வந்து இந்த காலம் குறிக்கிறார். 12ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பிலிப் டூ, அவற்ற பேர் வந்து பிலிப் டூ. இப்போ நாங்கள் இப்போ ராஜராஜ சோழன் 1, ராஜராஜ சோழன் 2 அப்படி சொல்கிற மாதிரி இவங்களுக்கும் வந்து பிலிப் டூ, 2வது பிலிப் அந்த அரசரால், இவரால் கட்டப்பட்டது. இவரும் ஒரு ராஜா தான், இவரால் இது கட்டப்பட்டது, சரியா? இட் வாஸ் பில்ட் பை பிலிப் டூ in the late 30th century, beginning in the late 12th century. ஓகே, செஞ்சுரி என்றா நூற்றாண்டு, ஃப்ரெஞ்சில் என்னென்னு சொல்லுவான், சியக்கிள். ஓகே, சியக்கிள். கான்ஸ்ட்ரீட், நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த கான்ஸ்ட்ரீட் சொல்லிடுறீங்க, வெல் டன். ஏன்னா உங்களுக்கு அது இப்போ கேட்க கேட்க வருது, அப்படி தான் கேட்க கேட்க எல்லாமே வரும், சரியா? இப்போ எத்தனையாம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு கடைசியும் 13ஆம் நூற்றாண்டு கடைசியிலும் தான் இது கட்டப்பட்ட காலம், சரியா? அடுத்தது, en 1546, François Ier en fit la résidence principale des rois de France. En 1546, François Ier en fit la résidence principale des rois de France. அதாவது இங்கே ரெசிடோன் என்று சொல்கிறது அந்த இடம், பிரின்சிபால் என்றா முதன்மைப்படுத்தினது, ருவாண்டா ராஜா, அதாவது பிரான்ஸின் ராஜாக்கள். 1546 ஃப்ரான்சுவா 1. ஓகே, இங்கேயும் இப்போ முதல் பார்த்தீங்கன்னா பிலிப் டூ, பிலிப் 2வது, இப்போ ஃப்ரான்சுவா 1வது என்பவர் இதை பிரெஞ்சு அரசர்களின் முதன்மை இல்லமாக மாற்றினார். முதல்ல ஒரு கோட்டையாக கட்டப்பட்டு பிறந்த அந்த கோட்டை வந்து யாரால் கட்டப்பட்டதுண்டா இந்த பிலிப் டூ என்றவரால் தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது.
பேந்த அதுக்கு பிறகு அது கனகாலம், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு போய் இப்போ நாங்கள் 15ஆம் நூற்றாண்டில் நிற்கிறோம். அந்த 14ஆம் நூற்றாண்டு பகுதியில் அது அப்படியே விடுபட்டுட்டு திருப்பி இந்த ஃப்ரான்சுவா ஃப்ரான்சுவா ஒன்று அவர் இந்த கட்டிடத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இதை அது கொஞ்சம் 100 ஆண்டுகள் அதை பெருசாக கவனிக்கல. அதனால் அதை கொஞ்சம் உடைஞ்சு அப்படி இருந்தது. அந்த கோட்டையை திருப்பி இவர் ஒரு முதன்மை இல்லமாக, அதாவது ஒரு அரண்மனை மாதிரி அவர் அதை கட்டுறார். யார்? இந்த ஃப்ரான்சுவான்றவர். சரியா கட்டி அந்த ராஜாக்களுக்கு அந்த இடத்த அது ஒரு போகிற இடம், ஒரு எல்லாரும் எல்லா ராஜாக்களும் சந்திக்கிற ஒரு இடம் மாதிரி தான் இது திருப்பி கட்டுப்படுது. சரியா? அது நீங்கள் போனீங்கன்னாலே தெரியும். அந்த லூவ்ரை சுற்றி நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கு. முதன்மை இல்லமாக மாற்றினார். In 1546, அதாவது 1546 Francis I made it the principal residence of the French king. அந்த ராஜாக்களுக்காக இதை அவர் கொடுக்குறார். இன்னும் இந்த வரலாறு இருக்கு. இது ஒரு வரலாறு. இப்போ முதல் கோட்டையாக இருந்தது, அந்த கோட்டையை கட்டினவர் பிலிப் பேருந்து அந்த கொஞ்ச காலம் அது கவனிக்கப்படையில் அது அப்படியே விடுபட்டு திருப்பி 1546ஆம் ஆண்டு ஃப்ரான்சுவா முதலாவது ஃப்ரான்சுவா இதை ஒரு ராஜாக்களின் அரண்மனை ஆக்குறார். சரியா? இன்னும் சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, ருவா என்றா என்ன? ஓகே, ருவா என்றா என்ன? சியேக்ல் என்றா என்ன? ஃபன் என்றா என்ன? திருப்பி சொல்கிறேன். ருவா, ரெண்டாவது சியேக், மூன்றாவது ஃபன். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க. உண்மையில நான் உள்ள வாங்கல, நான் போன் வந்துட்டுது. சரி, கேட்டவர்கள் ஓடி வாங்க. வணக்கம் வாணி. வணக்கம். பாருங்கள், என்னை பத்மலோதியின் எத்தனையாவது இன்றைக்கு அவண்ட நான் எத்தனையாவது அவருடைய நின்றைய நிகழ்வுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு 417 ஏன் மாத்திரம் 417 வாணி 417வது பன்மொழி கற்போம் பத்மலோதிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒன்றத்தான் எனக்கு விளங்குச்சு. சியாக்கள் நூற்றாண்டுதான் நான் அதை எடுத்தேன் உள்வாங்கினது. மற்ற விளங்குல கோசுலாண்டா நினைக்கிறேன் அந்த மற்ற பேரோ தெரியாது விளங்கில. மற்றாக்கள் சொல்றத கேப்பமே. பத்மினியர்கள் சொல்லுங்க, கேப்போம். இப்பதான் போட்டேன் நான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முதல். ஆனபடியால் நானும் மற்றவை கேட்டுத்தான் சொல்ல வேணும். ஒன்றும் இடையிலான் வந்த நான் நேரம் 9:30 தானே என்று நினைச்சேன். ஆனபடியா எனக்கும் 3 தெரியாது. 11 மணிக்கு ஆகாஷ் லைட்டோடு தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒன்றுக்கு வணக்கம். ராஜினி அல்பன்சர்கள் சொல்லி பலர் நிற்கிறீர்கள். 6வது ஒருத்தர் பேசலாம் ஒருவரா. வணக்கம் பாணி, அனைவருக்கும் வணக்கம். வாங்க. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, என்று சொன்ன ராஜா, சியக் என்று சொன்ன நூற்றாண்டு, ஃபா என்று சொன்ன பிற்பகுதியா? ஆமாம். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம். நானும் கேட்டு நான் இப்பதான் யூடியூப்லயும் பதிஞ்சு விட்டேன்னா ராஜினி சொல்ல அந்த 3 தான். குவாண்டா ராஜா, சியாக்கண்டா நூற்றாண்டு, ஃபண்டா பிற்பகுதி. சரி, நூற்றாண்டு. பிற்பகுதி. நன்றி. நன்றி வாணி. நூற்றாண்டு. நன்றி, வணக்கம். ஆமா, நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, செல்வி நித்யானந்தன் பதில்கள் போட்டுக்கிறார். நன்றி. கடகரட்டு தட்டி குழப்பம் தந்துட்டு செல்வி நித்யானந்தர்கள். சரி, ஜனசனர்கள் மாண்பு போட்டு மாண்டி நண்பர்களின் நட்பு பாராட்டும் ஆடி மாதம். அது நேரம் நாளை நாளை அல்ல, நாளை மறுதினம் கவி நேரத்துக்கு முன்பதாக நேரம் காலை 10 மணிக்கு
முற்றத்து மலர்கள் சிறப்பு முற்றத்து மலர்களிடம் வருகின்றது. தனது நண்பியை அறிமுகம் செய்து அவருடன் அளவலாக வருகின்றார். சாந்தினி துரையரங்கன் அவர் இலங்கையிலிருந்து வருகின்றார். ஆகவே அந்த விருந்தினரின் வாழ்த்து வரவேற்றபடியே அது நாளை மறுதினம் வியாழக்கிழமை செவ்வாதானே இடம் பெறுகின்றது. மாண்பு போட்டு மாண்டி நண்பர்களின் நட்பு பாராட்டும் ஆடி மாதத்தின் செவ்வாய் பரப்பில் பாம உறவுகள் அனைவருக்கும் விருதான காலை வணக்கம். முறையன்புடன் இன்றைய நிகழ்வுகளில் சிந்தனை வேண்டுவோம், பொருட்கள் பன்மொழி கற்போம், தினம் ஒரு பாமக கல்வி கேள்விச்சாரம், பிரெஞ்சு பரீட்சை, இளையோரின் முறையன்பு வாசிப்பரம்போ. எல்லோருக்கும் நன்றி வாழ்த்துக்களை கூறி மூணு எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களை இணைத்திருக்கின்றார் யான்சன் அவர்கள். தொடர்ந்து ஈரடிக்கவி 2581. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான். அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது. 2582. தேட வரும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசிக்க வேண்டும். அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பாக இருக்கும். தேட வரும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசிக்க வேண்டும். நேர்மையானவர்களுக்கு இதெல்லாம் எப்படி சட்டுப்புட்டன் உங்கள்ட்ட இருந்து வருகுது? நாங்க தேடி போகக்கூடாது, தேடி வர்ற ஆக்களை தான் நாங்களும் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களோட அன்புமையான அழகாக இல்லாட்டாலும் அது உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கும். என்ன இல்ல உங்ககிட்ட இருந்து எப்படி சட்டுப்புட்டன் இந்த வரிகள் எல்லாம் பொட்டு தாண்டு கேட்கிறேன். யோசிச்சு யோசித்து எழுதுறதானே. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை தான். உண்மைதானே வாணி. எல்லாது இப்ப இதெல்லாம் அதைத்தான் எல்லாரும் சொல்வார்கள். என்னதான் நடந்த நேர்மையா கடைசி வரை அவர்கள் இந்த நாளும் நேர்மையா நடந்தாலும் அவர்கள் எந்த நாளும் தோல்விதான் அவர்களுக்கு கிடைக்கும். கள்ளங்கவடம் செய்யினான் உலகத்தையே பாருங்களேன். இந்த நல்ல மனுஷரை கடவுள் சோதிக்கிறது கூட கெட்டவர்களை சோதிக்க மாட்டாருன்னு. ஆனா கடைசியில் அவர்களுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். ஆனா அந்த உடனே காட்டுறது கடவுள். அப்படி தேட வரும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி. தேட வருமண்டா தேட வரும் நாங்க தேடி போகாம ஒரு சிநேகர்கள நாங்கள் தேடி வழிய போய் தேடாம உங்களை தேடி. வாணி சிறப்பான இது. ஆனா நீங்கள் இதை பாத்தீங்களோன்னு சொன்னா பல பக்கங்கள்ல இருக்குது இது. இந்த இப்ப நீங்கள் சொன்ன தகவல்கள் இருக்குதுல்ல, அது நீங்கள் தேடி பாத்தீங்கன்னா அது கன தகவல்களில் எல்லாம் இருக்குது. முகப்புத்தகம், ட்விட்டர் அதுகள் எல்லாம் இப்படி அந்த படிச்சதான் அனுபவத்துல கணக்க அந்த வித்தியாசமான இதுகள் அப்படி நிறைய அந்த சிந்தனை இதுகள் மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் இருக்குது. ஆமா ஆமா இப்படி விஷயங்களை தேடி எடுக்கலாம். ஆமா தேடி எடுக்கல. நான் மாசமா அப்படி டைம் கிடைக்கும் நேரங்கள்ல பாக்குறேன். உலகத்துல நடக்கிறத நாங்கள் படிக்கிறத பார்த்து வச்சுட்டு உலகத்துல நடக்கிற இந்திய நிகழ்வுகளை தான் நான் அதை எடுத்து சொல்றேன். நான் இப்ப கொப்பி பண்ணி எழுத இல்லை, இந்த நிலையில வந்ததான் நான் எழுத பொதுவாக இந்த படிக்கிற அந்த இதுகள் எல்லாம் அப்படியே பார்க்கலாம்னு சொல்றேன். நன்றி. நல்ல சிறப்பான அந்த இதுகள் எல்லாம் அந்த ஸ்லேட் மாதிரி செய்து சில இதுகள் போட்டிருப்பார்கள். பார்க்க அந்த நல்ல இதா இருக்கும். வாழ்க்கைக்கு முக்கியமான இதுகள் சிலதுகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவே 4 பேர் ஒரு ஆள் படிச்சிருக்கிறதும் பார்க்க 4 பேர் பகிர்ந்தளிச்சா 4 பேருக்கு பிரயோசனமா இருக்கும். ஆமா அதுதான் நான் நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பதில்கள் எழுதியிருக்கிறார். சிவதர்சனிக்கானது சிவதர்சன் அவர்கள், நாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினம் என்றாலும் பயணிக்க வேண்டும். நாம் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினம் என்றாலும் பயணிக்க வேண்டும். இனிய கால வணக்கம். வஜிதா அவர்கள் வணக்கமான இன்றைய நிகழ்வு அவற்றுக்கு மினிவாசத்தோடு சிவதர்சினி அவர்களது கேள்வி இருக்கின்றது, அவரை தருவார் அந்த நேரத்தில். அவர்கள் இனிய காலை வணக்கம். கேள்வி தொகுப்பு ஜெயநடசன் அவர்களின் கேள்வி தொகுப்புகள் சிறப்பாக இருந்தன. 2ஆம் இடத்திலிருந்து கீழே இறங்கி விட்டு முதல் இடத்தை பிடித்துக் கொண்ட வாணிமோனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அதனேட்டியான் மிக்க நன்றியை கூறியபடி தட்டி கொடுப்பு நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். சிவதர்சினி அவர்கள் ரெடியா? அவரு சத்தத்தை காணும்.
நிக்கிறார். நேரம் சரியாக 9:35 நிமிடங்கள். இப்பொழுது கேள்விச்சாரம் தோப்படு சிவதர்சன் ராகன் அவர்கள் அதனை தொடர்ந்து வருகின்றது. நேரம் இருந்தால் தமிழர் நிமிஷம் பேசலாம், இல்லாவிட்டால் 11 மணிக்கு பத்மலோச்சனி அவர்களுக்கு அந்நேரத்தை கொடுத்து அதற்கு அதனை தொடர்ந்து வஜிதா அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.